பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயிது கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியபோது, ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, என்னுடைய இறைவா, இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காட்டு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியபோது அல்லாஹ் தாலா கூறினான், கால அவலம் தூமின், அல்லாஹ் கூறினான், இப்ராஹிமே, என்ன நீங்க நம்பவில்லையா, என்ன ஈமான் இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்டான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், கால பலா, அப்படி இல்லை அல்லாவே, வலாக்கில் எத்தும இன்ன கல்வி, என்னுடைய இதயத்தினுடைய நிம்மதிக்காக வேண்டி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தாலா கூறினான், கால ஃபஹுத் அர்பாத்தம் மினத் தய்ர், பறவைகளிலே 4 பறவைகளை பிடியுங்க, ஃபசுருஹுன்ன இலைக்க, அதை துண்டு துண்டாக வெட்டி அதை உங்களிடத்திலே அதை வைத்து கொள்ளுங்கள். பிறகு சும்ம ஜஅல அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்வன், அந்த பறவைகளினுடைய பாகங்களை, துண்டு துண்டாக வெட்டப்பட்ட அந்த பாகங்களை மலைகளிலே கொண்டு போய் வையுங்கள். பிறகு சும்ம துருஹுன்ன, அந்த பறவைகளை கூப்பிடுங்கள், யாத்தீன கசையா, உங்களிடத்தில் அது விரைந்து வரும். வலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் தாலா எல்லோரையும் மிகைத்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் அல்லாஹ் தாலா இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தாலா இடத்துல சொல்கிறாங்க, ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, என் இறைவா, இறந்தவர்களை நீ எப்படி எழுப்புவ, அதை எனக்கு கொஞ்சம் காட்டு, டெமோ காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலா என்ன கேட்குறான், கால அவலம் தூமீன், நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா, உங்களுக்கு ஈமான் இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கேட்கின்றான். கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் இந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, இது ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இப்படி கேட்டார்கள் அல்லாஹ் தாலா இடத்துல அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ரூதுக்கும் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு இல்லையா. அப்போ அந்த வாக்குவாதத்துடைய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை பற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசும்போது, அல்லானா யாரு, ரப்புன்னா யாரு, அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுத்தாங்க. என்ன விளக்கம் கொடுத்தாங்க, ரப்பி அல்லதி யுஹி வயுமீத், என்னுடைய இறைவன் இருக்கின்றானே, உயிரை கொடுக்கிறான், மரணத்தை கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஏ உன்கா ஈமான், இது அவர்களுடைய ஈமான், அது எங்கள் நம்பிக்கை, இது அல்லாஹ்வினுடைய சிஃபத், அல்லாஹ்வினுடைய சிஃபத், இது எங்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் மரணத்தை கொடுக்கிறான், இது நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூத் இடத்துல சொல்லியிருந்தாங்க, என்னதான் இதயத்தினுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் ஒன்று இருக்குது, அதாவது இல்முல் கல்ப், இன்னும் ஒன்று இருக்குது, அதாவது இதயத்தால் நம்புவதுங்கிறது ஒன்று இருக்குது, இதயத்தால் நம்புவதுங்கிறது ஒன்று இருக்குது. அது கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல அது இருந்துச்சு, இதயத்தால் நம்புவது அப்படிங்கிறது. அவங்கள்ட்ட அந்த ஈமான் இருந்துச்சு, அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் மரணத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை, இதயத்தினுடைய நம்பிக்கை கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்தது. அப்போ கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, இறந்தவர்களை நீ எப்படி உயிர் கொடுக்கிறாய் என்பதை எனக்கு காட்டுன்னு சொல்லி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்டாங்களே, அது எதுக்குன்னு சொன்னால், ஐனுல் யக்கீன் ஏற்படுவதற்காக வேண்டி. கண்ணாலையும் ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் இன்னும் நம்பிக்கை உறுதியாக ஆயிரும் இல்லையா.
மனுஷன் கண்ணால் பார்க்குற விஷயத்த ரொம்ப நம்புவான். மரணத்தை யாராவது மறுக்கிறானா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? இறைவனே இல்லைன்னு சொல்கிறவன் கூட உலகத்தில் இருக்கான். சாவே கிடையாதுடான்னு சொல்கிறவன் ஏமாவது இருக்கான். ஏன்னா கண்ணால் பார்க்குறானுங்க, எல்லாம் பார்க்குறானுங்க, எல்லாம் ஒரு நாளைக்கு செத்து போயிடுறானுங்க அப்படின்னு எல்லாரும் பார்க்கறதுனால எவனும் அதை மறுக்கிறவன் கிடையாது உலகத்தில். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் கூட இருக்கிறான். ஆ இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சிறுக்கு பண்ணுறவன் இருக்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஈமான்தாரிகள் இருக்கிறார்கள். கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகன் இருக்கின்றான். ஆனால் மரணமே கிடையாதுன்னு சொல்கிறவன் உலகத்தில் இருக்கானா? கிடையாது, கிடையாது. ஏன்னா மரணமே இல்லைன்னு எவனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணால் பார்க்குறானுங்க, செத்து போகிறத பார்க்குறானுங்க. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, செத்து போயிடுறாங்க, அப்படி பார்க்குறாங்க. அதனால் ஐனுல் யக்கீன் யாருக்கு ஏற்பட்டு விட்டதோ அதுக்கப்புறம் அதில் சந்தேகமே ஏற்படாது. ஸோ அதனால் கலீலுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட அவங்களிடத்துல கல்புல் யக்கீன் இருந்துச்சு, இதயத்தினுடைய நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஐனுல் யக்கீன் அது வருவதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா இடத்துல கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி சொன்னாங்க, ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, என் இறைவா இறந்தவர்களை நீ எப்படி உயிர் கொடுக்கின்றாய் என்பதை எனக்கு காட்டு, ஒரு டெமோ காட்டு அப்படி சொல்லி கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்? என்ன ஈமான் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அப்படி இல்லை அல்லாவே, ஈமான்லாம் இருக்குது, என்னிடத்துல கல்புல் யக்கீன் இருக்கிறது, ஆனால் ஐனுல் யக்கீனுக்காக கேட்குறேன். வலாக்கில் எத்தும இன்ன கல்வி, என்னுடைய இதயத்தினுடைய நிம்மதிக்காக வேண்டி நான் இந்த வார்த்தையை நான் கேட்குறேன் அப்படி சொல்லி கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தாலா டெமோ கொடுக்குறான். பாருங்க, உங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்குறேன். அல்லாஹ் எப்படி இறந்தவர்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் அல்லாஹ் உங்களுக்கு காட்டுறான் பாருங்க அப்படி சொல்லி ஃபஹுது அர்பாக்கம் மினத்தயிர், 4 பறவையை பிடிஞ்சேன் அப்படி சொல்லி அல்லாஹ் சொன்னான். அது எந்த பறவைகள் அப்படிங்கிறதெல்லாம் குரானில் சொல்லப்படலை. நீங்கள் தஃசீருடைய கிதாபுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலவிதமான கருத்துக்கள் உலமாக்களால் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பறவை இந்த பறவை ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிகபட்சமாக சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புறா, அதே மாதிரி மயில், கோழி, காகம், இந்த 4 பறவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்பாத்தம் மின தைர் அப்படின்னு சொன்னால் இந்த 4 பறவைகள். சில உலமா பெருமக்கள் இந்த 4 பறவைகள் இல்லாத வேற பறவைகளையும் சில உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள். பலவிதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் இருக்குது. ஆனால் அதனால் அந்த பறவைகள் எந்த பறவைகள்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? அதில் ஒன்றும் விஷயம் கிடையாது. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஃபஹுது அர்பாத்தம் மினத்தை, பறவைகளில் 4 பறவையை பிடிங்க அப்படி சொல்லி அல்லாஹ் சொன்னான். பிடிச்சி அதை அறுத்து சபாஹ் பண்ணி அதை துண்டு துண்டாக வெட்டி அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கறியை மாமிசத்தை எல்லாத்தையும் கலக்கிடுங்க. கலக்கி ஃபசுருகுன்ன இலைக்க, உங்களிடத்துல அந்த கறி துண்டுங்களை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தலை தனியாக இருக்குது, தலையை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மயில் தலை, கோழித்தலை, புறா தலை, காக்கா தலை, இப்படின்னு எல்லாத்தோட தலையையும் தூக்கி தனியாக வச்சுட்டார். ரெக்கையெல்லாம் உருவி போட்டு அது அப்படியே செதறி கிடக்கு, அங்கிட்டு இங்கிட்டு செதறி போய் கிடக்கு. கறியை நல்லா வெட்டி அதையும் கறியை எல்லாத்தையும் கலக்கியாச்சு. கலக்கி அதை வச்சிருக்கிறாரு. அல்லாஹ் சொன்னான், சும்ம ஜால் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுசால், அந்த கறியை அள்ளி அள்ளி அதை மலைகளில் கொண்டு போய் வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இதுலேயும் தஃசீருடைய உலமா பெருமக்கள் 2 கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒரு சில உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள், 4 மலைகளிலே அந்த மாமிசத்தினுடைய அந்த கறி அது 4 மலைகளிலே கொண்டு போய் வைக்கப்பட்டது அப்படி சொல்கிறாங்க. சில தஃசீருடைய உலமா பெருமக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் 7 மலைகளிலே கொண்டு போய் அதனுடைய மாமிசத்தை கொண்டு போய் வைக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் 7 மலைகளில் அதனுடைய மாமிசங்கள் வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட பின்னால்
இப்போ அல்லாஹ் தாலா என்ன சொன்னா, நீங்க கறிய வச்சுட்டீங்கல்ல, 7 மலையிலயோ 4 மலையிலயோ கொண்டு போய் அந்த கறிய கொண்டு போய் வச்சுட்டீங்க. இப்ப அடுத்து நீங்க என்ன செய்யணும்னா, தூரமா போய் நிண்டுக்க வேண்டியது தான். நிண்டுகிட்டு சும்மதுஊஹுன்ன சும்மதுஊஹுன்ன அவைகளை அலையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். கூப்பிடுங்க. இப்ப கூப்பிடுங்க. எல சேவலு அப்படின்னு கூப்பிட்டா சேவல் ஓடி வரும். யதீனக சஹ்யா. எல மயிலு அப்படின்னு கூப்பிட்டா மயில் ஓடி வரும். அதே மாதிரி தான் புறா அப்படின்னு கூப்பிட்டா புறா ஓடி வரும். காக்கா காகம் அப்படின்னு சொன்னா காகம் ஓடி வரும். இவர் கூப்பிடுறாரு பார்க்கலாம். எல்லாம் கறிய வெட்டியாச்சு, துண்டு துண்டா வச்சாச்சு. தலையை தூக்கி அவர்கிட்ட தான் வச்சிருக்கிறாரு. அவர் பக்கத்துல கொண்டு போய் இப்படி வச்சுட்டாரு. வச்சதுக்கு அப்புறமேல கூப்பிடுறாரு. கூப்பிட்டா உடனே வந்து அதனுடைய மாமிசங்கள் எங்கெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்னாக சேருகிறது. அதே மாதிரி அதனுடைய ரெக்கைகள் அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லாம் சிதறி போய் கிடந்துச்சு. அந்த சிதறி போய் கிடக்கக்கூடிய அந்த இறகுகள் சேவை அப்படின்னு கூப்பிட்டா சேவலுடைய அந்த ரெக்கையெல்லாம் போய் சேர்ந்து அப்படியே அதில் போய் சேர்ந்துருது, ஒட்டிக்குது. ஒட்டுனதுக்கு அப்புறமேல ரத்தம் தலை மட்டும் இல்லை, தலை மட்டும் இல்லாமல் அது அப்படியே பறந்து வருது. பறந்து வந்து கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல வந்து உட்காருது. அவர் என்ன பண்றாரு வேணுக்குன்னு, சேவை வந்திருக்குதா, மயில் தலையை கொண்டு போய் அது மேலே வைக்கிறாரு. வச்சா அது எடுத்துக்க மாட்டேங்குது. நோ நோ, இது என்னுடைய தலை கிடையவே கிடையாது அப்படி சொல்லுதுன்னா என்னது, நானா சொல்றேன், அதாவது அது ஏத்துக்க மாட்டேங்குது அதனுடைய தலை இல்லை அப்படின்னு சொல்லி. அதனுடைய தலை எதுவோ, சேவல்னா சேவலுடைய தலை, மயில்னா மயிலுடைய தலை, அதை வைக்கும்போது தான் அதில் ஃபிட் ஆகுது. அதுக்கப்புறம் அது அப்படியே அது பறந்து போச்சு. அப்போ அல்லா தாலா இப்படி தான் டெமோ கொடுத்தான். சும்மதுஹுன்ன யாதீனக சஅயா. அவைகளை கூப்பிடுங்கள், அலையுங்கள். நீங்க அழைத்தீர்கள் அப்படின்னு சொன்னா யதீனக சஅயா, உங்களிடத்திலே அது விரைந்து வரும் அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். இப்படி தான் அல்லாஹ் தாலா கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு டெமோ கொடுத்தான். வயலம் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹ் அசீசுன் ஹக்கீம். அல்லாஹ் தாலா எல்லாரையும் மிகைத்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் அல்லாஹ் தாலா இருக்கின்றான். இந்த ஆயத்துடைய விஷயத்தில் இன்னொரு செய்தி ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியல்லாஹ் தாலான்னு அவங்க இருக்காங்களே, இந்த ஆயத்துடைய விஷயத்தில் சொல்கிறாங்க, இந்த ஆயத்து இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்த ஆயத்து இந்த ஆயத்து அப்படி சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியல்லாஹ் தாலா அனுகுமா அவங்க சொல்லுவாங்க. என்னங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்துக்குள்ளார ஈமான் இருக்குது. சமயங்களில் சைத்தான் வஸ்வசாக்களை உருவாக்குறான். சைத்தான் இருக்கிறானே உள்ளத்துக்குள்ளார வஸ்வசாக்களை உருவாக்குறான். அந்த வஸ்வசாக்கள் காரணத்தினால சந்தேகங்கள் வருதா இல்லையா, உள்ளத்தில் சில நேரங்களில் ஈமானுக்கு மாற்றமான சந்தேகங்கள் அது உள்ளத்தில் ஏற்படுகிறது. இந்த வஸ்வசாக்களுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் தாலா இடத்துல பிடி கிடையாது. உள்ளத்தில் இந்த வஸ்வசாக்கள் வருது பாருங்க, அந்த செயலை நீ செஞ்சா தான் உனக்கு பிடி. அது உள்ளத்தில் ஏற்படுது வஸ்வசான்னு சொன்னால் அதுக்கு பிடி கிடையாது. பாருங்க, ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஸ்வசா ஏற்பட்டு தான் அவர் அல்லாஹ் கிட்ட வந்து ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, இறைவா நீ வந்து இறந்தவர்களை எப்படி உயிர் கொடுப்ப, அது எனக்கு டெமோ காட்டுன்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ அவர் உள்ளத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு வஸ்வசா ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவர் கேட்டிருக்கிறார் அந்த மாதிரி அல்லாஹ் தாலா இடத்துல. அல்லாவும் பாருங்க, கால அவலம் தூமீன், ஈமான் இல்லையாப்பா அப்படி சொல்லி அல்லாவும் கேட்குறான். உடனே அவர் என்ன சொல்றாரு, காலபலா, அப்படி இல்லை அல்லாவே, உள்ளத்தில் ஈமான்லாம் இருக்கு, ஆனால் ஐனுல் யக்கீன், கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஒலாக்கில் எத்துமையின்ன கல்வி, என்னுடைய இதயம் நிம்மதி அடைய வேண்டும். அதனால் எனக்கு ஒரு டெமோ காட்டு அப்படி சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் டெமோ காட்டு. அப்போ இந்த ஆயத்து இருக்கிறத பெரிய நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள். இன்னொரு கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் அம்ருபின் ஆஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் சந்திக்கும் போது இவர் அவர்கிட்ட கேட்குறார்,
இப்னு அப்பாஸ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் இடத்துல கேட்குறார், ஏன்பா குரானில் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வசனம் எதுப்பா அப்படின்னு கேட்கும்போது, அவர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வேற ஆயத்து சொல்கிறாங்க. அவங்க குரானில் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, பாவிகளே நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யஸ்பிரு துனூப தனியா, அல்லாஹ் தாலா இருக்கிறானே எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இப்படி ஒரு ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்து எனக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஆயத்து அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் கூறிய போது, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்து தான். வைசுகால் இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா. இந்த பாருங்க, இந்த ஆயத்தில் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தாலா இடத்துல அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணத்தினால அவர் கேட்டார். இந்த மாதிரி கேட்கும்போது அல்லாஹ் நம்பிக்கை கொள்ள இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெமோலாம் அல்லாஹ் காட்டினானா இல்லையா. அப்போ என்ன தெரியுது, அல்லாஹ் ஷைத்தான் புறத்திலே இருந்து ஏற்படக்கூடிய வஸ்வசாக்களுக்கு அல்லாஹ் பிடிக்கிறது இல்லை. வஸ்வசாங்கிறது ரொம்ப மோசமான விஷயமுங்க. அதனால தான் அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கான். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், மின் ஷர்ரில் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். இது குரானில் இருக்குதா இல்லையா? ஆ அப்போ அது மோசமானது அந்த வஸ்வசாங்கிறது. ஈமானுக்கு நேர் எதிரி அது வஸ்வசாங்கிறது. அதனால் அந்த வஸ்வசாக்கு அல்லாஹ்கிட்ட பிடி கிடையாது. அது இந்த ஆயத்தின் மூலமாக தெரியுது. எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்த வசனம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். சரி, இது இந்த வசனத்தினுடைய விளக்கம். அடுத்து அல்லாஹ் தாலா மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா, அந்த ஆயத்தில் அல்லாஹ் வேற விஷயத்தை பேசுகிறான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ்.